அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 2 அலகு 2 நீர்க்கோளம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, மதிப்பீடு பகுதியில சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1. நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த டேஸ் அளவை குறிக்கும். இதற்கான விடை நீர். 2. பொருந்தாதவற்றை கண்டுபிடி. இதற்கான விடை கங்கை. 3. நீர்ப்பரப்பின் அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை ஏரி. அடுத்து, ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின் டேஸ் படிநிலை. விடை முதல். 5. உட்செலுத்தும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி டேஸ் ஆகும். இதற்கான விடை விரிகுடா. அடுத்து, பொறுத்துக. நன்னீர் கொல்லேறு ஏரி. உப்பங்கழி ஒடிசாவில் உள்ள சிரிகா இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது. எது இணைக்கிறதுனா பாப்மீர் சந்தி. உள்நாட்டு உப்பு ஏரி சம்பார் ஏரி. ஆவி சுருங்குதல் மேகங்கள் உருவாதல். அடுத்து, சரியா அல்லது தவறா என்று எழுதுக. பூமியில் 97% நீர் உப்பாக உள்ளது. இதற்கான விடை சரி. நமது அன்றாட தேவைகளுக்கு நீர் தேவையில்லை. விடை தவறு. சரியான கூற்று, நமது அன்றாட தேவைகளுக்கு நீர் தேவை. அடுத்து, கடல் நீர் இனிப்பாக இருக்கும். விடை தவறு. சரியான கூற்று, கடல் நீர் உப்பாக இருக்கும். நாம் பாத்திரங்களை கழுவி முடிக்கும் வரை குழாயை திறந்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். விடை தவறு. சரியான கூற்று, நாம் பாத்திரங்களை கழுவி முடிக்கும் வரை குழாயை மூடி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து, நாம் நீரை சேமிக்க வேண்டும். விடை சரி. அடுத்து, பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. முதல் கேள்வி, நீர்க்கோளம் வரையறை. இதற்கான விடை பக்க எண் 113 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. நீர்க்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர், நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் கலந்துள்ள நீர் ஆகிய பூமியில் உள்ள மொத்த நீரையும் குறிக்கும். இந்த நீரானது திட, திரவ மற்றும் வாயு நிலைகளில் காணப்படுகிறது. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து, இரண்டாவது கேள்வி, நீர்க்கோளம் முக்கியமானது ஏன்? இதற்கான விடை பக்க எண் 113 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, நீர்க்கோளத்தின் முக்கியத்துவம். நமது அன்றாட வாழ்வில் நீரின் தேவை மிகுதியாக உள்ளது. பருக, குடிக்க, சமைக்க போன்ற பல அன்றாட நடவடிக்கைகளுக்கு நீர் தேவைப்படுகிறது. விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உயிர் வாழ நீர் தேவை. நீர் இல்லாவிடில் நீர் ஆவியாகி மேகங்களாக உருவாக முடியாது. அதனால் மழை இருக்காது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. மூன்றாவது கேள்வி, பல்வேறு வகையான நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 113 114 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, நீர்நிலையின் வகைகள். ஏரி. இரண்டாவது என்ன எழுதுறீங்கன்னா குளம். அடுத்து, மூன்றாவது ஓடை. அடுத்து, 4 ஆறு. 5 அடுத்த பக்கத்துல பெருங்கடல்கள். அடுத்து, கடல்கள். இது வரையில் எழுதிக்கலாம். மூன்றாவது கேள்விக்கான விடை ஒவ்வொரு பாயிண்டா எழுதிக்கலாம். அடுத்து, விரிவான விடையளிக்க. நீர் சுழற்சியின் படிநிலைகள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 120 121 இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, நீர் சுழற்சியின் படிநிலைகள். முதல் நிலை ஆவியாதல். சூரிய ஒளி நீர்ப்பரப்புகளான பெருங்கடல்கள், கடல்கள், ஏரிகள் போன்ற நீர்நிலைகளின் மீது விழுவதால் நீர் மெதுவாக ஆவியாகி காற்றில் கலக்கிறது. இரண்டாம் நிலை ஆவி சுருங்குதல். நீர் ஆவியாகி மேலே செல்லும்போது குளிரான வெப்பநிலை அவற்றை குளிர்வித்து மீண்டும் நீர்மமாக மாற்றுகிறது. இதுவே ஆவி சுருங்குதல் எனப்படுகிறது. காற்றானது இந்த நீர்மத்தை சுழற்றுவதால் மேகங்கள் உருவாகின்றன. அடுத்து, மூன்றாம் நிலை மழைப்பொழிவு. காற்றின் இயக்கத்தால் மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. அவை மழை பொழியும் மேகங்களாக மாறி மழையாக மீண்டும் பூமியின் மேற்பரப்பை வந்தடைகிறது. இந்த செயல்முறை மழைப்பொழிவு என்று கூறப்படுகிறது. இம்மழைப்பொழிவானது தட்பவெப்ப நிலையை பொறுத்து மழையாகவோ, ஆலங்கட்டி மழையாகவோ, பனிப்பொழிவாகவோ இருக்கக்கூடும். அடுத்து, நான்காம் நிலை வழிந்தோடுதல் மற்றும் உறிஞ்சப்படுதல். நீரானது பெருங்கடல்கள், ஆறுகள் அல்லது நில மேற்பரப்பில் வழிந்தோடுகிறது அல்லது மண்ணால் உறிஞ்சப்படுகிறது. இச்சுழற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து, இரண்டாவது கேள்வி,
நீரை சேகரிக்க உதவும் வழிமுறைகளுள் சிலவற்றை கூறுக. இதற்கான விடை பக்க எண் 119 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. முதல் பாயிண்ட் இதை எழுதிக்கலாம். தூவாலை குழாயை பயன்படுத்தி குளிப்பதை குறைத்து கொண்டு வாளியில் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். பாத்திரங்களை கழுவிய பின் குழாய்கள் மூடப்பட்டுள்ளனவா என்பதனை கவனிக்க வேண்டும். இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கிங்க. அடுத்து இதோட கண்டினியூவா நமக்கு பெரிய கேள்வியில் விரிவாக விடையில கேட்டிருக்கிறதால நம்ம ஒரு 5 பாயிண்ட் எழுதலாம். முதல்ல 2 பாயிண்ட் இதை எழுதிக்கிங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன எழுதலாம்? குழாய்களில் நீர் கசியாமல் பாதுகாக்க வேண்டும். தோட்டத்தில் பண்ணை குட்டைகள் அமைத்து மழை பெய்யும் போது நீரை சேமித்து வைக்கலாம். மழைநீர் சேகரிப்பை ஒவ்வொரு வீட்டிலும் மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி 5 பாயிண்ட் எழுதிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது பாயிண்ட் இருந்தால் சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.